ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பாய்ஸ் இன் லவ் அப்படிங்கிற சீரிஸோட எபிசோட் பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. இன்னைக்கு நம்ம அதோட ஃபைவ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் உங்களோட ஆதரவுக்கும் நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உங்களோட அன்பு எல்லாமே எனக்கு கிடைக்கிறத வச்சு உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போதே தெரியுது நீ எவ்வளோ அன்பாக இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கெல்லாம் ரொம்பவும் தேங்க்ஸ். ஒரு சில பேர் அண்ணான்னு உருகுறீங்க, அதுவும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் அமைதியாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலேயும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, லாஸ்ட்டாக எபிசோட் போல் என்ன பார்த்துருப்போம், தாருக்கும் நாத்துக்கும் போல இடையிலான ஒரு சின்ன டயட்டிங் மாதிரி ஒரு சீன் ஓடி இருக்கும். அவன் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அது லாஸ்ட்டாக ஒரு இது மாதிரி முடிஞ்சிருக்கும்ல. அதுக்கப்புறம் ஷென்னோட டியூட்டால கிட்டும் பாஸ் பண்ணியிருப்பான். மான்க்கும் கிமுக்கும் இடையிலான காதல் வந்து அவங்க அம்மா பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மானோட அம்மா தான் அந்த ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சராகவும் இருந்திருப்பாங்க. கிமு கூப்பிட்டப்போ தான் கிமுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்படி பல சுவாரஸ்யமான சீன்களோட அந்த கட்டம் நகர்ந்திருக்கும். அதோட அடுத்த கட்டமாக இன்னைக்கு எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ள போவோம். ஸ்டார்டிங்லேயே நடக்குதுன்னா நம்மளோட கியூட் ஸ்மைலி நம்மளோட ஷேனை தான் காட்டுறாங்க. அவனோட சிரிப்பை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது ஏன்னு தெரியல, அது வந்து டைன்னால கூட இருக்கலாம். அப்பவுமே ஸ்மைல் பீஸோட இருக்கால, அப்படி ஒருத்தர் ஸ்மைலோட இருக்கும்போது ரொம்பவும் அழகாக தான் இருக்கும். அந்த ஸ்மைல் பீஸோட அப்படியே அந்த கிட்கட் பொம்மை இருக்குல்ல, அதை பார்த்துக்கிருக்கான். இது எங்கே நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? கிட்டும் ஷென்னும் ஒரு டைம் கேம் விளாண்டுருப்பாங்க. அந்த டைமில் கிட் வந்து ஷென்னுக்காக எடுத்து கொடுத்துருப்பான் அந்த குட்டி காக்கிட்டக்க. அதை இப்போ எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி ஓகேன்னு அவனோட பேக்கில் எடுத்து அதை மாட்டி வச்சுக்கிறான். அப்புறம் வெளியே போகும்போது ஷென்னோட பிரதர் சிஸ்டர் ரெண்டும் சண்டை போட்டுக்கிறது. அதோட சண்டை கோடிங்க தான். எப்பவுமே இந்த பிரதர் சிஸ்டர் பாண்டிங் நல்லா இருக்கும். பட் அதில் நிறைய சண்டை வரும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இங்கே இப்போ சாப்பாட்டுக்கு 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அவளோட குட்டி தாங்க பக்கத்தில் உட்காந்துருப்பா. அப்போ ஷென் வந்து பொண்ணு குட்டி தூக்கிட்டு வந்து விட்டுறான். விட்டுட்டு நீங்கள் என்ன இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க, நீங்கள் தானே வீட்டுக்கு பெரியவங்க, நீங்களே இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஸ்கூல் போகணும் அப்படின்ட்டு போகும்போது என்னோட சிஸ்டர் சொல்கிறான், என்ன வர ஸ்கூலுக்கு இவ்வளோ சீக்கிரம் போகிறான், அவ்வளோ ஆர்வமாக இருக்கானே, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவனோட பிரதர் சொல்கிறான், எனக்கு இன்னமும் இதில் சந்தேகமாக இருக்குது, சம்திங் ராங். அது மட்டும் இல்லை, இவன் யாரையாவது டேட் பண்ணுவானா இருக்குமோ, பெட் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறான். அட லூசு பேலே, நீ கதை மாத்திர பற்றி அப்படின்னு திரும்பவும் 2 பேரும் அடிச்சுக்குதுங்க. ஷென்னும் போன குட்டியை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ கிட்ட ஒரு இடத்துல மருந்து இருக்கான். அப்போ ஷென் அங்கே வரான். வந்ததுமே ஷாரிக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லும்போது கிட்டும் சொல்லிடுறான், சரி பரவாயில்ல, ஓகே, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறியா? இல்லை இப்போ தான் வந்தேன் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அந்த சிரிப்புக்கு எதுக்காக எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கலாம் போல அப்படி இருக்கு. அப்புறம் 2 பேருமே அங்கேருந்து வெளியில் போகலாமா அப்படின்னு போகிறாங்க. அப்போது கிட் கேட்குறான், கொண்டு அவனோட பேக்குன்னு எடுத்துக்கிறேன். இல்லைன்னு ஷென் சொல்லுவோம். கிட்ட அதை பிடிக்கிட்டு அப்படியே ஓடி போகும்போது அப்படியே என்ன நடக்கும், கேம் போயிருக்காங்க, கேம் விளையாடுறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் என்ன சாப்பிட போறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஊட்டிக்கிறாங்க. அப்புறம் என்ன அந்த உதட்டை தொடச்சி விட்டுற சீனு தான். டிஷ்யூ வச்சு ஓப்பா விழவே மாட்டாங்க போல இருக்கு, அதை தான் தொடச்சி விட்டுருக்காங்க. அப்புறம் அப்படியே என்ன நடக்குதுன்னா, இப்போ முடிஞ்சு அடுத்து ஷென்னோட கிளாஸ் தான் கட்டிருக்காங்க. ஷென்னோட கிளாஸ்ல கிட்டையும் கூட்டிட்டு போய் உட்காந்துருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க சுற்றி வர உட்காந்து. அப்போ ஷென் சொல்றான், கிட்ட வந்து மேக்ஸ் கிளாஸ் நடக்கிறப்போ அவனையும் பார்த்து இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு தான் கூட்டிட்டு நம்ம டீமோட இருக்கிறது பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றான், ஓ டீமோட இருக்குமா அப்படின்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் இந்த குரூப்ல சேர்ந்துக்கு விருப்பமா அப்படின்னு கேட்கும். எல்லாம் சரின்னு தலையாட்டுறாங்க. அப்புறம் என்ன அப்படின்ட்டு அவனோட பேர் இருக்கான அவன் முறைச்சிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே அவனோட ஃப்ரெண்ட் குரூப் பெருசாகுது, ஆனால் அவன் தனிமை ஆகுறாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்குள்ள இருக்கு. அது வந்து இப்போ கொஞ்சம் வெளிப்படுற மாதிரி தான் இருக்கு. அப்போ சொல்றான், சரி இப்போ நான் அதை எதுக்காக எல்லாத்தையும் வர சொன்னேன் தெரியுமா, இந்த கிம்பை இருக்கால இவனை தான் பிடிக்கணும். ஏன் தெரியுமா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில டீச்சரை கூப்பிட்டுருந்தாங்க. இவன் போனான், அங்கே என்ன நடந்திருக்குன்னு நம்மக்கிட்ட எதுவும் சொன்னானா, ஒருவேளை இவன் அந்த டீச்சரை புள்ளி பண்ணி விட்டானோ, கார்டரை குத்தி விட்டானோ, ஏதோ நடந்திருக்கு, சொல்லுடாக்கிமோ சொல்லு, என்னடா நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் அதட்டி கேட்கும்போது, நான்லாம் அப்படி ஒன்றும் செய்யலையே, அப்புறம் என்னதுக்கிட்ட அவனை கூப்பிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நான் தப்பு செய்யாம கூப்பிட்டது மோனோட அம்மாவா இருந்தா, என்ன அம்மாவா அப்படின்னு எல்லாமே ஷாக்காவா, ஆமாம் அம்மா தான், என்ன கேட்டாங்க கூப்பிட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்போ கிம் அதை நடந்த சொல்கிறான். அவன் கூப்பிட்டு எல்லாம் செக் பண்ணியிருக்கான். இவனோட கிரேட் எப்படி இருக்குது, இவனோட நடத்தை எப்படி இருக்குது, பரவாயில்ல எல்லாம் நல்லா இருக்குது, கொஞ்சம் சுட்டித்தனம் தான் கூடுதலாக இருக்குது போல, பரவாயில்ல ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, அப்போ நீ மானோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன்,
அப்போது பரவாயில்ல மானோட வீட்டுக்கு வா, பிரச்சனை இல்லை, சாப்பிடு பழகு, சாப்பிடு எல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லும்போது கிம்முக்கு என்ன சொல்றது, உண்மையா வரலாமா நானு வரலாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிம்மும் சந்தோஷமா ஓகேன்னு சொல்றான். இப்போ இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சந்தேகமா இருக்கு கொஞ்சம். அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர் டீச்சர் வேற. கிம் உடனே எந்த தடையும் பிடிக்காம வான்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிரடலா இருக்கும் தானே. அது எப்படி கிம் உன்னை எந்த எதிர்ப்பும் காட்டாம வான்னு சொல்லுவாங்க? அதுவும் இல்லாம அவங்க ஒரு டீச்சர் வேற, அவங்களோட பையனை பாதுகாக்காம இருப்பாங்களா? ஏதோ இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கிம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சுத்தி வர கேட்டாங்களா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இப்போதான் அந்த விஷயம் காட்டுத்தி மாதிரி எல்லாம் மாணவர் மத்தியிலும் பரவ தூங்குது. அவனோட அம்மா தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர் டீச்சரா அப்படியா அப்படின்னு இப்ப ஒவ்வொருத்தருக்கா அதெல்லாம் போஸ் ஆகிட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் அந்த அவனோட அம்மா இதுக்காக தான் பிளான் பண்ணி கிம்ம வர வச்சிருக்குமோ அப்படின்னு நினைக்கும் போது மானோட அம்மானையும் மானோட அம்மாவும் தான் காட்டுறாங்க. மானோட அம்மா வா மான் போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ மான் சொல்றான், அம்மா கூட்டிட்டு போகும்போது என்ன ஸ்கூலுக்கு முன்னாடியே ட்ராப் எதுக்காக ட்ராப் பண்ணும் அப்படின்னு கேட்டு அங்கே ஒரு வாதம் பிடிக்கிறாங்க. அதுவும் இல்லாம கிம்ம கூப்பிட்டு தெரிஞ்சிருக்கும் போல அதை பத்தி பேசணும். கிம் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, லவ்வர் தான் அப்படின்னு சொல்லி மான் சொல்லிடலாம். ஆனா அவங்க அம்மாவுக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லை போல. ஒரே மூஞ்ச கட்டுறாங்க, சுடுசுடுன்னு தான் இருக்காங்க. பட் உங்க செய்யறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஏதாவது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் பார்க்கலாம் போவோம் என்ன நடக்குதுன்னு. ஆனா அவனுக்கும் மானுக்கும் அவங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் பார்க்கும் பதமாகுது. அப்படியே அங்க இருந்து மானும் அவங்களோட அம்மாவும் கார்ல கிளம்புறாங்க. அடுத்து தாரை நாட்டையும் தான் காட்டுறாங்க. இப்போ நாத் அவனோட ரூமுக்கு வரும்போது உள்ள ஒரு அந்த ஃபால் பேக்கெட் இருக்கு. அதுல நாத்தோட பேர் போட்டு வச்சிருக்காங்க. வேற யாரும் வச்சிருப்பா? நம்மளோட தார் ஷேர் தான் வச்சிருப்பான். வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே எடுத்து கையில வச்சிருக்கான். தார் உள்ள வரும்போது அவனோட ஸ்டைலு அப்படியே ட்ரெஸ்ஸிங் ஹேர் ஸ்டைல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. நாத்தை பார்த்து அப்படியே ஒரு புன்னகையோட வணக்கம் வச்சுட்டு போயும் நாத்தும் பார்க்குறான். என்னடா நீ சண்டைக்கொல்லி அப்படியே சிவி சிங்காரிச்சு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நாத் வந்து நம்ம தார்கிட்ட கேட்க, என்ன இன்னைக்கு வித்தியாசமா இருக்க, சேஞ்ச் ஆயிருக்கு, நீ யாரையும் லவ் பண்றியா என்ன, வர வர உன்னோட நடத்தையில வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இப்போ தார் சொல்றான், அப்படிலாம் ஒண்ணுமில்ல, என்னெல்லாம் யார் லவ் பண்ண போறா, நான் சும்மா தான் சேஞ்ச் பண்ணேன், இப்படியாவது யாருக்காவது பிடிக்குதான்னு பாக்குறதுக்காக தான் நான் இப்படி அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றேன், அதுக்கு சேஞ்ச் பண்ணுமா என்ன, எப்பவுமே இருக்க மாதிரி இருக்க வேண்டியதான், பிடிக்கிறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட தாருக்கு அப்படியே வெக்கம் அவனோட முகத்துல தழும்புது. அதை நினைச்சுக்கிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது சரி எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு புக்கெல்லாம் எடுத்துட்டு ஓடுறானா. சரி ஐயோ மாற்றி வச்சுட்டேனே, நான் மாற்றி எடுக்கவா அப்படின்ட்டு திரும்ப போய் அதை எடுக்கிறான். இதெல்லாம் பார்த்து நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ உங்களுக்குள்ள ஓடுது நாத்துக்கும் தெரியுது. சரி அப்படியே அடுத்து சென்னையும் கிட்டையும் கட்டுறாங்க. சென்னும் கிட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிட்டு வந்து சென்னையே பார்த்துக்கிருக்கான். நீ ஏன் என்ன பார்த்துக்கிருக்க, இதை கவனி அப்படின்னு அந்த மேக்ஸை படிச்சு கொடுக்குறத காட்டவும், அதான் எக்ஸாம்லாம் முடிஞ்சு போச்சு, திரும்பவும் படிக்கணுமா என்ன அப்படின்னு கேட்கும்போது சென் சொல்றான், என்ன படிக்கணுமா, நம்மளோட எதிர்காலத்தை பார்க்கறது இல்லையா, இப்போ இந்த எக்ஸாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்து யூனிவர்சிட்டி போக வேண்டிய எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ட்ரை பண்ண வேணாம், அப்படியே ஒன்று முடிச்சதும் ஒன்று விட்டுற வேண்டியதா, இந்த எதிர்காலத்தை பத்தி யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது கிட் வந்து அவனோட கையை பிடிச்சிட்டு, ஓ எதிர்காலத்தை சிந்திக்கணுமா, அப்போ இப்போ இருந்தே நம்மளோட எதிர்காலத்தெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லும்போது சென்னு பார்க்குறான். கிட்டும் ஏதோ நடக்குது, கிட்ட சொல்ற மீனிங்கே தெரியலையே, நடக்கட்டும் அப்படியே அடுத்து மார்னிங்க்கு மெயின் தான் கட்டுறாங்க. மான் வந்து சொல்லிக்கிருக்கான், எங்கள் அம்மா ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர் டீச்சர்னு தெரிஞ்சாவே என்னை எல்லாருமே விட்டுட்டு ஓடிடுறாங்க, என்கிட்ட பழகவே பயப்படுறாங்க, ஏன்னா அவங்க ஏதாவது என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு தப்பாக ஏதாவது சொல்லி கொடுத்துருவாங்க, அதை யாரும் போய் எங்கள் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு யாரும் என்னை ஃப்ரெண்டாக கூட ஏற்றுக்கல, என்னை தனியாகவே விட்டாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வரப்போ கூட என்னை கூப்பிட்டாங்க, பட் எனக்கு விருப்பம் இல்லை அவங்களோட வர்றதுக்கு, இருந்தும் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு மான், நீ என்னோட லவர், உன்னோட அம்மா அப்பா யார் வேணாவா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், நீ என்னோட லவர், நான் உன்னதான் லவ் பண்ணுறேன், அதனால நீ தான் ஃபர்ஸ்ட், மற்றவங்கெல்லாம் பற்றி கவலை இல்லை எனக்கு அப்படின்னு கிம் அவனோட கையை பிடிச்சி சொல்லும்போது, மான் உண்மையாக சொல்றியா, அதில் எதுவும் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அப்படின்னு கிம் சொல்றான். அப்போ அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து, மான் நீ தானே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர் டீச்சரோட பையன் அப்படின்னு சொல்லவும் கிம் உடனே கையெடுத்து, ஐயோ நான் படிக்கிறேன்ட்டு புத்தகத்தை எடுத்து படிக்கிறான். அப்போ மான் வைக்கிறான், கிம்னு கூப்பிடுறான். கிம் அப்படியே இருக்கவும் புத்தகத்தை எடுத்து 2 அடியை போடுறான் அவனுக்கு. நீங்களாம் என்னென்னமோ வசனமா அடிச்சு விட்டீங்க,
மாறிடா, கொஞ்ச நேரத்துல எங்க அம்மா பேரை கெட்டது இப்படி மாறிட்டு லூசு பேரு, போறேன்டா போ அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பும் போது கிம்மும் துரத்துக்கிட்டே ஓடுறான். அடுத்து சென்னும் கிட்டையும் கிட்டோட சென்னோட வீட்டுல இருக்காங்க. அப்ப அந்த பூனைக்குட்டி எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ சென் அதை பூனைக்குட்டியை பிடிங்கிட்டு என்னோட பூனைக்குட்டி நீ கடத்திட்டு போகவே பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லவும் சென்ன கடி அப்படின்னு அந்த பூனை கிட்ட சொல்லவும் என்ன நீ கடிப்பியா, என்ன கடிச்சா நீ திருப்பூனை தான் சரியா அப்படின்னு சொல்லும்போது கிட்ட வந்து சென்னை பார்த்து சொல்றான், ஷென் நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஷென்னும் கிட்ட பாக்குறான். இது சும்மா புரியல உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு. அப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கிட்ட வராங்க. அங்கன அப்படியே கொஞ்சம் இதழ் கொஞ்சமா முத்தமிடுறாங்க. இதழோட இதழ் சேர்க்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணும்போது நம்மளோட ஷென் கிட்ட தள்ளி விட்டு போயிட்டான். பட் இன்னைக்கு அவனும் மனசார கிட்ட கிஸ் பண்றான். அப்படியே இன்னைக்கு அவனை இறுக்கி அணைக்கிறான். இடுப்போட இறுக கட்டிப்பிடிக்க அவனும் இவனை கட்டிப்பிடிக்க அப்படியே 2 பேரும் இதழோட இதழ் சுவைக்க சட்டுன்னு அந்த நேரத்துல கரடி மாதிரி ஷென்னோட அம்மா அப்பா வந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஷென் மற்றவங்களையும் கூப்பிட்டு நான் பேசணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ எல்லாரும் டேபிள் மேல உட்காந்துருக்காங்க. அப்போ ஷென்னோட அப்பா சொல்றான், இங்க பாருங்க அம்மாவுக்கும் காசு தேவை எனக்கும் காசு தேவை, அதனால அந்த வீட்டை வித்துடலாம், அது மட்டும் இல்லாம உங்க 4 பேரையும் பிரிச்சு எங்களோட கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லவும் இப்போ அவனோட பிரதரும் சிஸ்டரும் ஒரே சண்டை, உங்களோட எல்லாம் நான் இருக்க மாட்டேன், எனக்கு வரவே முடியாது, ஏன் இப்படி பண்றீங்க, உங்களோட சுயநலத்துக்காக எங்களை தனி ரோட்ல நடு ரோட்ல விட்டுட்டு போ பாக்குறீங்களா அப்படி இப்படின்னு ஆச்சா போச்சான்னு ஒரே சண்டையா இருக்கு. அப்போ ஷென்னுக்கு முடியல, இப்படி மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஷென் பார்க்குறான், கொஞ்சம் நிறுத்துறீங்களா எனக்கு தலைவலியா இருக்கு, இதுக்கு மேலே போதும் அப்படின்னு கத்தி விட்டுறான். அப்போதான் பார்க்குறான் பூனைக்குட்டியை காணும். காஜு எங்க அப்படின்னு கேட்கும்போது இப்போ நானும் யாரு அந்த காஜு அப்படின்னு பார்த்தா பூனைக்குட்டிங்க. அப்புறம் என்ன எல்லாரும் எல்லா வசனமும் தேடும் போது அந்த அவ்வளவு சீரியஸா போயிட்டு இருந்த அந்த டைம் அப்படியே பூனைக்குட்டினால புஷ்னு போச்சு. அடுத்த கிம் வந்து அந்த பூனைக்குட்டியை தான் தேடிட்டு போறான். காஜு எங்கடான்னு தேடிட்டு போனா கடைசியில பார்த்தா அது நம்மளோட கிட்ட தான் இருக்கு. கிட் வந்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஷென்ஃபோர்ட் கேட்கிறான், என்ன கிட்ட என்னோட பூனைக்குட்டி நீ தூக்கிட்டு வந்துட்டியா, அதை திருடிட்டு போவே தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஐயோ நான் ஒன்னும் திருடிட்டு வரல ஷென், அது நான் வரவும் என் பின்னாடியே வந்துருச்சு, அதான் நானும் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிட் கேட்கிறான். சரி உன்னோட குடும்ப பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு அப்போ ஷென் சொல்றான், அது என்னத்த சொல்றது, என்னோட அம்மாவும் அப்போ இப்போ பிரிஞ்சு போக பார்க்குறாங்க, அம்மா வந்து வெளிநாட்டுல ஜெர்மனி போய் இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க, அதனால எங்க ரெண்டு பேரா பிரிச்சு எங்களையும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நானும் ஜெர்மனி போக வேண்டி வரும் போல அப்படின்னு ஷென் சொல்றான். இதெல்லாம் கிட்டுக்கும் ரொம்ப கவலையாக தான் இருக்கு. அப்படியே அடுத்து ஷென் இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தபோது அவனோட பிரதர் சொல்லியிருப்பான்ல சண்டை வரும்போது உங்களோடையெல்லாம் நான் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்ட்டு இப்போ பேக்கிங் பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவனுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கான். அப்போது ஷென் வந்து எங்கே போகிறேன்னு கேட்கும்போது நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் இருக்க இடத்துக்கே நான் போயிருக்க போகிறேன், பட்டாயா போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறான். ஷென்னுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அந்த குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கு. அவனோட அண்ணனும் அங்கேருந்து வெளிக்கிட்டுட்டான். இப்போ ஷென் அவனோட ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போது அவனுக்கு அவனோட அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வருது, என்ன நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா, என்ன முடிவு எடுத்துருக்கீங்க கேட்கவும் இன்னும் முடிவு எடுக்கல, நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறான். அப்போ அந்த சீஸ் குட்டி எங்கே வரான், சீஸ்னா என்னோட தங்கச்சி வந்து ஷென் நாமெல்லாம் பிரிஞ்சிருவோம் ஷென், நம்மெல்லாம் ஒன்றா இருக்க மாட்டோமா ஷென் அப்படின்னு கேட்குறான். ஓ ஷென் அப்பா சொல்கிறான், அப்படிலாம் இல்லை, எல்லாரும் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் போகிறோம், அவ்வளோதான். சரி அக்கா எங்க அப்படின்னு கேட்கவும் அக்காவா, அவ மன கஷ்டத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஸோட குடிக்க போயிட்டான். ஷென் இதை கேட்டு சரி நீ போயிட்டு தூங்கு சீஸ் பார்ப்போம் நாளைக்கு காலையில் அப்படின்னு சொல்லி சீஸ் அங்கேருந்து அனுப்பி விட்டுறான். அடுத்து ஷென் வந்து அவனோட சிஸ்டர் கிட்ட தான் பேசிக்கிருந்தான். அவன் சிஸ்டர் வந்து நல்லா குடிச்சிட்டு எல்லா ஜூஸ்லாம் ஊற்றி குடிச்சிருக்க, நீ என்ன பண்ற, ஏன் இப்படி நீ குடிச்சிருக்கீங்களா குளிச்சிருக்கீங்க, எதுக்கு இப்படி பண்ணிக்கிருக்க அப்படின்னு கேட்கும்போது டே ஷென் நான் என்ன சர்ச்சில் வரல, நான்டா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க, நானும் ஒரு மனுஷி தாண்டா, எனக்கும் ஆஷா எல்லாம் இருக்கும், எனக்கும் உணர்வுகள் இருக்கும், நானும் மனசு உடைஞ்சு போய் தான் இருக்கேன், இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல, அதனாலதான் நான் குடிச்சிருக்கேன், கொஞ்சம் லைட்டா நிக்கல பாரு அப்படின்னு ஷென் சொல்லவும் சரி போடா அப்படின்ட்டு அங்கிருந்து அந்த ஷென்னோட சிஸ்டர் உள்ள போறான். போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஷென் சீஸை காணும்டான்னு வரா. நல்லா தேடி பத்தி எல்லாமே எல்லா இடமும் அப்படின்னு கேட்கும்போது தேடிட்டேன் ஆனா சீஸை காணுமே அப்படின்னு இப்போ எல்லாரும் ரொம்ப அதிர்ந்து போயிடும். அப்போ ஷென் உடனே கிட்டுக்கு கால் பண்ணிட்டு அடுத்து அவனோட பிரதருக்கு தான் கால் பண்ணி சொல்றான், சீஸை பொண்ணு தேடி வந்திருக்கா, செக் பண்ணிப்பா, அவனோட லொகேஷன் பார்க்கும்போது அது ஒன்னு தேடி பட்டாயா வந்து இருக்குடா அப்படின்னு சொல்லவும் இப்போ சீஸ்க்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க. பட் சீஸ் கொஞ்சம் ஆன்சர் பண்ண மாதிரி இல்லை, எல்லாரும் பயந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஷென் பயத்தோட கீழே இறங்கி வெளியே வரான். அப்போ கிட் வந்து அவனோட காரை எடுத்து வந்திருக்கான். கிட்ட கேட்கிறான், நீ வந்து லைசன்ஸ் வச்சிருக்கியா அப்படின்னு. லைசன் என்கிட்ட அப்புறம் எப்படி கார் எடுத்து வந்த, அதுவா என்னோட அக்கா கிட்ட இருக்குல்ல இதான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ
ஷென்னும் யோசிக்கிறான், அப்போ எப்படி நம்ம பட்டாய போகிறது அவளை பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒருத்தவங்க தெரியும், அவங்கள போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து மானை தான் கேட்குறாங்க. மான் வந்து கிம் கிட்ட இருந்து கோவிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான்ல, இப்போது கோவிச்சுட்டு உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கான். அப்போது கிம் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். அப்போ மான் வந்து ரொம்பவும் கோவமாக தான் இருக்கான் கிம் மேலே. ஏன்னா அவங்க அம்மா பற்றி பேசவும் ஆள் மாறிட்டான்ல, அதை நினச்சி கோவிச்சுக்கு இருக்கான். அப்போ அவங்க அம்மா பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மான் பால் குடி அப்படின்னு. நான் இன்னும் சின்ன பிள்ளை இல்லை, நான் வளர்ந்துட்டேம்மா, இன்னும் பாலே குடிச்சிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்கும். ஏன் இப்போ டீனேஜ் ஆனால் பால் குடிக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்போவும் கிம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது, ஃபோன் எடு மான் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, சாரி மான், உனக்கு ஓகேன்னா நாளிலேருந்து நீ பஸ்லேயே போ அப்படின்னு சொல்லும். இன்னும் பஸ்ஸில் போவியா? அதான் நீங்கள் எல்லாம் முடிச்சு விட்டீங்களே, இனிமேல் என்ன இருக்குது பஸ்ஸில் போவேன், ஸ்கூலுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், மொல்லமாக தெரிய வச்சுட்டீங்க, இது உங்களோட மாஸ்டர் பிளான் தானே, போதும் அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மாவும் கிம் மெசேஜ் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது எல்லாரும் காரில் உட்காந்துருக்காங்க. ஷென்ஷன் நல்ல அந்த ஆள், அது வேறு யாருமே இல்லை, நம்மளோட கிம் தான் ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கான் போல். இப்போ எல்லாருமே அதில் இருக்காங்க, ஷென்னோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் கிம் கிட்டு எல்லாம் ஒன்றா இருக்காங்க. இப்போ போகும்போது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சீஸ்கிட்டேருந்து போனது, ஷென் நான் வந்து அண்ணாவை தேடி பட்டாயா போனேன், போகிற வழியில் நான் எங்கேயோ ஒரு வேனில் வந்தேன்னா எங்கேயோ மிஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன்டா, நான் இப்போ ஒரு கடற்கரையில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன், என்ன இடம்னு தெரியல அப்படின்னு சொல்லும். சரி சீஸ் நீ உன்னோட லொக்கேஷனை ஷேர் பண்ணு, அதை வச்சு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லவும் சீஸும் சொல்கிறான் என்னோட ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை ஷென், பயமாக இருக்குன்னு சொல்லவும் ஷென்னும் பயப்படாத நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு இப்போது சீஸ்க்கு சொல்லிட்டு அப்போது பசங்கள்லாம் இருக்கும்போது கிம் சொல்கிறான், நான் மானுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிறேன்டா, இல்லைனா அவன் வேற கோவிச்சுப்பான். மானுக்கா? இப்போ நம்ம லாங் ட்ரைவ் போகிறோம், டைம் இல்லை, இப்போ அவனையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது கிம் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு பெரு வந்து ஃபோனை பிடிக்க வச்சுக்கலாம். மானுக்கு சொல்லிடுறான், நாங்கள் இப்போ பட்டாய போகிறோம், கிம் கொஞ்ச நேரத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஃபோனை வந்து பேக்கில் போட்டுக்கிறான். இப்போ எல்லாரும் கிளம்பி நேராக சீஸை தான் தேடிக்கிட்டு போகிறாங்க. மானும் பயந்து ஒரு மாதிரி தான் இருக்கான். கிமுக்கும் கால் பண்ணி பார்க்குறான், பட் எடுக்கல. அவன் நேற்று முழுக்க எடுத்துக்கிட்டு தான் இப்போ இவன் எடுத்துக்கிட்டு இருக்கான். பட் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவங்க அம்மா வந்து வாக்கியம் போவோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ ஏறினதும் அவங்க அம்மா கிட்ட கடிச்சிக்கிறான். என்னம்மா பண்ணி வச்சுருக்கீங்க, எதுக்காக பண்ணியிருக்கீங்க, இப்படி வேணும்னே தானே எல்லாருக்கும் தெரியணும்னு பண்ணீங்க, பாருங்கள் இப்போ ஃபோன் கூட ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறான், எனக்கு ஃப்ரெண்டு கூட இருக்கக்கூடாதாம்மா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன தப்பு பண்ணேன், தப்பு பண்ணது நீனு, நான் உன்னை நல்ல பையன் சொல்ல மாட்டேன், நேற்று நைட்டு நானும் பார்த்தேன், அவன் கிம் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தான், பட் நீ ஆன்சரே பண்ணல, நான் எதுக்கு கிம் கிட்ட பேசுனேன், அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பண்ணியிருந்தேன், நான் வந்த அன்னைக்கு நீ கரெக்ட், நீ அவனை எனக்கு இன்ட்ரோட் பண்ணியிருந்தா எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும், இது சகஜமாக முடிச்சிருக்கும், நான் போய் அது மட்டும் இல்லை அவன் நான் யாருன்னு தெரிஞ்சிக்க வேணாமா, அதனால தான் கூப்பிட்டு பேசுனேன், மற்றபடி எனக்கு எந்த மோட்டிவும் இல்லை, அதுவும் இல்லை உனக்கு அவன் நேற்று பூரா உங்ககிட்ட அவன் கெஞ்சிக்கிட்டு இருந்தான், பட் நீ அவனை கண்டுக்கல, இன்னைக்கு பாரு நீ இப்படி பேசுகிற, மாற்றி பேசாத அம்மா, ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்க, நீ தான் கெட்டப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிக்கிறாங்க. நான் நினச்சேன் அவங்க அம்மா வெளியாக தான் இருப்பாங்க அப்படின்னு, பட் அந்த மாதிரி இல்லைங்க, ரொம்ப காமான ஒரு பர்சனாக தான் இருக்காங்க. பட் மானு தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் போல், அவங்க அம்மாவை வெள்ளி நினச்சிக்கு மாற்றி வச்சுருக்கான். மானும் இதெல்லாம் நினச்சி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இப்போது பட்டாய ஒரு வழியாக வந்துட்டாங்க. வந்ததுமே ஷென் இறங்கி வரான். அப்போ அவனோட பிரதரும் அங்கே வந்துட்டான் சீஸ்கிட்ட. எல்லாரும் வந்து சீஸ்கிட்ட என்ன சீஸ் இப்படி பண்ணிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் இன்னும் நாங்கள் எல்லாம் உன்னை காணாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு அவங்க அக்கா சொல்லவும் சீஸ் சொல்கிறான், நான் எதுக்காக வந்தேன்னா எல்லாரும் ஒன்றா இருக்கணும், அதான் என்னோட ஆசை, நம்ம எல்லாம் பிரிஞ்சு போயிடக்கூடாது, நம்ம எப்போவுமே ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவங்க அக்கா ஷென்னு அவங்க அண்ணன் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு நாம எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம், நீ ஏன் கவலைப்படுற, நாம எப்போவுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போது ஃபெரு சொல்கிறான், கிம்மை வந்து பாராட்டம், பரவாயில்லடா ஒரு வழியாக ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்து விட்டியே, ஆனால் நீ என்னன்னா ஐசாக தான் கொஞ்சம் மாற்றணும், எங்காலையோ ஓடுது வாங்கணும், என்ன பண்ணுறது, பரவாயில்ல உன்னை வச்சு தான் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லவும் அப்போது கிம் கேட்குறான், என்னோட போன தடா நான் மான் கிட்ட பேசணும் அப்படின்னு, அவ்வளோ அவசரமா அப்படின்ட்டு ஃபோனை வந்து ஃபெரு கொடுக்குறான். உடனே பார்த்தா மான் வந்து நிறைய கால் பண்ணியிருக்கான். அப்போது கிம் வந்து மானுக்கு கால் பண்ணி, சாரி மான் இப்படி தான் விஷயம், ஷென்னோட தங்கச்சி சீஸ் வந்து பட்டாயாவுக்கு அவங்க அண்ணனை தேடி போட்டா, தொலைஞ்சு போயிட்டா, அதுதான் தேடிட்டு வந்தோம், அதனால தான் ட்ரை பண்ணி வந்ததுனால ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க,
அதனால தான் உனக்கு ரிப்ளை பண்ண முடியல. இந்த மன்னிச்சிரு மான் அப்படின்னு சொல்லவும் மான் வந்து இப்போ நார்மலாக பேசுகிறோம். இல்லை நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு வைக்கணும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இப்போ 2 பேரும் பீச்சில் பேசிக்கிறாங்க. அப்போது மான் கேட்குறான், கிம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், மறைக்காம நீ பதில் சொல்றியா? சரி கேளு அப்படின்னு கிம் சொல்லும். நான் வந்து நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற? நான் வந்து ஷெல்ஃபிஷ்னு நினைக்கிறியா கிம் அப்படின்னு சொல்லவும் கிம் சொல்றான், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நீ என் மேலே உரிமை இருக்கு அதனால கோவப்பட்ட, இதில் செல்ஃபிஷ்லாம் ஒன்றும் இல்லையே, நீ எப்பவுமே என்னோட மான் தான். நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுற, நாம் 2 பேரும் லவ் பண்ணுறோம். ஸோ உனக்கு என் மேலே கோவப்படையோ எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. நீ எப்போவுமே என் மேலே கோவப்படலாம், பேசலாம், திட்டலாம், எல்லாமே பண்ணலாம், ஏன்னா நீ என்னோட மான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மானுக்கும் இப்போ தான் உயிர் வந்துச்சு. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல நீ கெட்ட பையனு அப்படின்னு. அதுதான் யோசிச்சுக்கிறோம் நம்மளும் இப்படி ஷெல்ஃபிஷாக நடந்துக்குமா அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ கிம் சொல்லவும் தான் அவன் மனசுலையும் சரி போகிறது. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து பெரும் வெண்ணும் வந்து சரி சார் நீங்கள் பேசினது போதும், நான் கடலில் விளையாடணும், திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு கிம்மை தூக்கிட்டு போயிடுறாங்க அங்கேருந்து. ஷென்னும் கிட்டும் தான் ஒரு கடற்கரை ஓரமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஷென் வந்து கிட்டுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது கிட்டு வந்து ஷென் கிட்ட கேட்குறான், ஷென் நீ போகணும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும். ஷென் சொல்கிறான், தெரியல, அதான் நடக்கும் போல அப்படின்னு சொல்லவும். ஆனால் கேட்குறான், ஷென் உனக்கும் அதான ஆசை வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு, இப்போ அது சரியா வருதில்ல, இருந்தாலும் நான் ஒன்று சொல்லுவேன், சொல்லட்டுமான்னு கேட்கும். ஷென்னும் சொல்லவும், எனக்கு உங்ககிட்ட இதை சொல்லணும்னு உரிமை இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, பட் இதை விட்டா எனக்கு திரும்ப எப்போ சொல்ல முடியும்னு தெரியாது. இதை நினச்சி நான் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன். அதனால நான் இப்போ சொல்கிறேன், ஷென் நீ போகாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ரொம்பவும் ஆசைப்படுறேன், நான் உன்னை மனசார விரும்புறேன் அப்படின்னு சொல்லவும் சென்னும் பார்க்கறான், கிட்டும் பார்க்கறான். அவனுக்குள்ள அந்த கண்கள் அப்படியே பேசிக்குது, அந்த காதல். சென்னும் சொல்றான், எனக்கும் அதுதான் தோணுது, எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு கிட், நானும் உன்னை நேசிக்கிறேன், நாம 2 பேரும் லவ் பண்ணுவோம், நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்போ 2 பேருக்குள்ளேயும் அந்த லவ்லியான லவ் உண்மையாவே பேசி முடிக்க வந்துட்டாங்க. ஒரு நாள் தள்ளி போன லவ் இப்போ 2 பேருக்குள்ளேயும் இருக்குங்கிறத 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ 2 பேருமே ஒரு கப்புளாவும் மாறிட்டாங்க. ஷென்னுக்கும் கிட்டுக்கும் லவ் மலர்ந்துருச்சு. அடுத்து அப்படியே நம்ம சண்டைக்குழியான தாரை நாத்தை காட்டுறாங்க. இப்போ தார் வந்து நாத்துக்காக அந்த ஃபால் பிக்கெட் வைக்கிற பழக்கம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு வரான். பார்த்தா உள்ளுக்கு நாத்து உட்காந்துருக்கான். என்ன உள்ள சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், நாத்து எனக்காக நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்றேன் அதனால வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், தார் வந்து அந்த பால் பிக்கெட்டை மறைச்சு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு டேபிள்ல உட்காந்துறான். அப்போ நாத்து எந்திரிச்சு வரான், வந்து கையை நீட்டி கேட்கறான், எங்க எனக்கானது அப்படின்னு கேட்கும்போது என்னன்னு கேட்கறான். அதான் பால் பேக்கெட், எனக்காக தானே கொண்டு வந்த, கொடு அப்படின்னு சொல்லவும், தாரும் சிரிச்சுக்கிட்டே ஒரு வெக்கத்தோடய அந்த பால் பேக்கெட் எடுத்து வைக்கிறான். சரி பால் பேக்கெட் கொடுத்துட்டேன். அப்போ அதுல ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குமே, அது எங்க அப்படின்னு கேட்கவும், அதுவா அப்படின்னு அதையும் வைக்கிறேன். அதுல ஒரு ஆட் போட்டு அதுல 2 கண்ணு வச்சு ஒரு ஸ்மைலி பீஸ் மாதிரி வந்திருக்கான். அதை பார்த்து நான் அதை சிரிச்சுட்டு அப்படியே கூட அந்த சீன் வந்து ரொம்பவும் லவ்லியா போய்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த பாட் வந்து முடியுதுங்க. அடுத்த பாட்டுல இன்னும் சூப்பரான சீன்ஸ்லாம் இருக்கு. நீங்க நான் எல்லாரும் சேர்ந்து இந்த கதையை எப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போவோம். ஸோ அதுக்கு முன்னுக்கு நீங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாட்டில் பார்ப்போம். லவ் யூ ஆல், தேங்க்யூ.